ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வெப் எசென்ஷியல் யூனிட் 2ல அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று பார்க்க போகிறோம். HTML யூஸ் பண்ணி எப்படி யூசர்ட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ணி ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட்டு, செக் பாக்ஸு, ரேடியோ பட்டனு, லேபிளு, செலக்ட் பாக்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு யூசர்ட்டேருந்து இன்புட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயில் கூட இருக்குல்ல, ஜிமெயிலுங்கிறது 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இமெயில் ஐடியை டைப் பண்ணுவோம், அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம், சப்மிட்னு கொடுத்தோம்னா நம்ம டேட்டாவெல்லாம் அங்கே போய் சப்மிட் ஆகும்ல. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸு நமக்கு தெரியும். இதில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லாம் அட்டன் பண்ணுறோன்னா அந்த செக் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸு, ட்ராப் டவுனு, இந்த மாதிரி அதர் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கண்ட்ரோல் இன்புட் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நேமுங்கிறது லேபிளு, இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸு. ஓகேவா? அப்போ லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு லேபிள் ஃபார் ஈக்குவல் டு யூசர் நேம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு யூசர் நேம் கொடுத்த மாதிரி வேல்யூ என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை டேகுக்கு அப்புறம் போடணும். ஓகேவா? அப்போ நேமுங்கிறது அந்த இடத்துல அவுட்புட்டில் வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு அந்த லேபிளுக்கு பக்கத்திலேயே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டோன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். இந்த ஐடி, நேம் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு இதே மாதிரியே நம்ம நிறையா டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் அதுக்கு ஒரு ஐடி, நேம் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இதில் இந்த பிளேஸ் ஹோல்டர்னு இருக்குல்ல, இது வந்து என்னென்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளார ஹிடனாக, அதாவது லைட்டாக பிளர் ஆன மாரி ஒரு டெக்ஸ்ட் தெரியுதுல்ல, அதாவது நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன என்ட்ரு பண்ணுங்கிறத சொல்லுதுல்ல, அதை வந்துட்டு பிளேஸ் ஹோல்டரில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? என்டர் யுவர் நேம். ஓகேவா? அந்த பிளேஸ் ஹோல்டர் இல்லைன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்னா எம்டியாக இருக்கும். ஓகேவா? ஒன்றுமே இல்லாமல் பிளாங்க் பாக்ஸாக இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ செக் பாக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹாபி என்னன்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங்கும் இருக்கும், மியூசிக்கும் இருக்கும், ஸ்போர்ட்ஸும் இருக்கும். சில பேருக்கு ரீடிங் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் செலெக்ஷன் தேவைப்படும் போது இந்த செக் பாக்ஸுங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். அங்கே எப்படி இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம், அதுக்கு பதில் இங்கே இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டுனா ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமு, வேல்யூ இதெல்லாம் கொடுத்துடணும். இந்த டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குறோம்ல, இது இந்த வேல்யூ தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இந்த ரீடிங்கிறது இங்கே இந்த இடத்துல செக் பாக்ஸ் பக்கத்தில் என்ன கண்டென்ட் வரணுங்கிறத இந்த டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஓகேவா? அதே போல் பாருங்கள், அடுத்த வாட்டி மியூசிக்னு கொடுக்குறோம், அடுத்த வாட்டி ஸ்போர்ட்ஸ்னு கொடுக்குறோம். இதில் நேம் வந்து பாருங்கள் மூணுத்துக்குமே ஹாபி இதுன்னு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மூணுமே ஒரே குரூப்பை சேர்ந்தது, அதாவது இது மூணுமே ஒரே கொஷினுக்கான சாய்ஸஸ். ஓகேவா? அதனால தான் இது மூணுத்துக்குமே ஹாபின்னு கொடுத்துருக்கேன். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு பிடெக்கு, எம்டெக், யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே சில பேர் படிச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து நான் காமனாக நேம் வந்துட்டு டிகிரி அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ காமனாக குரூப் பண்ணுற நேம் தான் இந்த இடத்துல போடணும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேடியோ பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் மல்டிபிள் சாய்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோன்னு சொல்லணும். போன வாட்டி என்ன சொன்னோம்? செக் பாக்ஸ்ன்னு சொன்னோமா, இந்த வாட்டி ரேடியோ அப்படின்னு சொல்லணும். அதே போல் நேம் வந்து ஜெண்டர். இது மூணுமே வந்துட்டு ஒரே ஆப்ஷனுக்காக கேட்கப்படுற கேள்வினால மூணுத்துக்குமே நேம் வந்து ஜெண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலு, ஃபீமேலு, அதர். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அந்தமாரி கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பாக்ஸ். இதை வந்துட்டு ஒரு ட்ராப் டவுன் மெனுன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லொக்கேஷன், கண்ட்ரி இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுவோம்ல. இப்போ மயிலாடுதுறை, இந்த மாதிரி நாகப்பட்டினம், இந்த மாதிரி நிறையா லொக்கேஷன்ஸ் காட்டும்ல. நம்மளோட எதுவோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனுவாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணோன்னா அந்த வேல்யூ செலக்ட் ஆகிக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணணும்.
வழக்கம் போல ஐடி, நேம்லாம் குடுத்துக்கணும். ஓகேவா? உள்ள இருக்குல்ல ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்னே ஒரு டேக் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் டேக்க குளோஸ் பண்ண பிறகு என்ன இங்க கன்டென்ட் குடுக்குறோமோ, அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல வரும். அப்போ இந்தியா, யுஎஸ்ஏ, யுகே அப்படின்னு 3 கன்டென்ட் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஓப்பனிங் டேக், குளோசிங் டேக் இருக்கணும். லாஸ்ட்டா அந்த செலக்ட் டேக்க குளோஸ் பண்ணிறணும். ஓகேவா? அப்ப ஆரம்பிக்கும்போது செலக்ட், முடிக்கும்போதும் செலக்ட். இதுக்கு ஐடி, நேம்லாம் நம்ம ஏதாச்சும் இந்த வேல்யூ ரீயூஸ் பண்ண போறோம்னா யூஸ் பண்ணுவோம். அதேபோல இந்த வேல்யூவும் எங்கேயாவது ரீயூஸ் பண்ண போறோம்னா யூஸ் பண்ணுவோம். மத்தபடி ஒன்லி டிஸ்ப்ளே தான் பண்ண போறோம்னா, வெறும் ஆப்ஷன்னே போட்டா போதும். புரியுதா? ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல பொறுத்தவரைக்கும் இந்த மாரி மல்டிபிள் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அதில நான் வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டன்டான இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது ரொம்ப ஷார்ட் தான். இது கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணியும் எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இது எழுதினாலே ஓரளவுக்கு நமக்கு மார்க் வந்துரும் இதுல. ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.